இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, இறை நம்பிக்கை வாழ்க்கையின் முதுகெலும்பு என்பதை கடவுள் சொல்லித்தர விரும்புகிறார். வாழ்க்கையில் இன்று மனித சமுதாயம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அங்கு இறை நம்பிக்கையும் இல்லை, பிறர் மீது நம்பிக்கை இல்லை, நம்மீதும் நம்பிக்கை இல்லை. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த டிசம்பர் 6 ஆண்டவர் நம்பிக்கை வேரூன்றி நம்மில் முழுமையாக காணப்பட, நம்பிக்கையோடு நாம் நிலைத்திருக்க இதோ அந்த பாலநேசு பிறக்க போகிறார். எனவே இந்த முதுகெலும்பாக இருக்கிற நம்பிக்கை உங்களில் நிறைந்திருக்கிறதா என்று வார்த்தையிலே சிந்திக்க அழைப்பு விடுக்கிறார். வாங்க வார்த்தையோடு சென்று பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். பாலநேசு உங்கள் குடும்பத்தில் நம்பிக்கையை வித்திட்டு உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. அன்புள்ளம் கொண்டவர்களே, தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று இன்றைய நற்செய்தியில் 2 பார்வையற்றவர்கள் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்புகிறார்கள். 2 பார்வையற்றவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேற்றுவதை நற்செய்தியிலே நாம் ஆழமாக பார்க்கிறோம். அவர்கள் இருவரும் நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்கிறார்கள். பார்வையற்ற இருவரும் அந்த பார்வையற்ற நிலையிலும் இயேசுவை அவரது வீடு வரை பின்தொடர்கிறார்கள். சில குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைபாடுகளோடு இயன்றதை முயற்சித்து பார்க்க முடியும் என்ற விடாமுயற்சி எண்ணமும் நம்பிக்கையும் இருவரிடமும் இருப்பதை இயேசு கவனித்து அவர்களுக்கு மீண்டும் பார்வையளிப்பதை பார்க்கிறோம். அன்புள்ளம் கொண்டவர்களை, நமக்குள்ளும் குறைபாடுகளும் இயலாமையும் ஏதோ ஒரு வகையில் நம்மிடம் இருந்தாலும் அவற்றை கடந்து நம்பிக்கை மட்டும் கொண்டிருப்பதையே இறைவன் நம்மில் விரும்புகிறார். உலகிலே விலை மதிக்க முடியாதது எது என்றால் அது நம்பிக்கை தான். ஆனால் அது இன்று எல்லோரிடமும் கிடைப்பதில்லை. அன்புமிக்கவர்களை, சற்று சிந்திப்போம். பார்வையற்றவரிடம் இயேசு கேட்டது போல, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று மத்தேயு 9:28 கேட்கிறார். இன்று நம்மையும் பார்த்து ஆண்டவர் கேட்பது இதுதான். என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா? நான் பிறக்கின்ற அந்த பிறப்பு உங்களுக்கு வாழ்வு தருகிறது என்பதை நம்புகிறீர்களா? உங்கள் வாழ்க்கைக்கு நம்பிக்கைத்தான் முதுகெலும்பாக இருக்கிறது என்பதை உணர்ந்துகிறீர்களா? உணர்ந்து வாழ உங்களை முயற்சிக்கிறீர்களா என்ற எண்ணங்களை பாலநேசு என்று நம்மில் வித்திட அவரது பிறப்பு அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களை, நமக்குள் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த கேள்விக்கு ஆம் என்று நம்மால் தெளிவான பதில் சொல்ல முடியும். ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பவர்கள் அதில் ஏமாற்றத்தை சந்தித்து விடக்கூடாது என்ற மனநிலையில் தான் இருப்பார்கள். அதுபோல நம் எதிர்பார்ப்புகள் பொய்த்து போய்விடக் கூடாது என்ற எண்ணமும் நமக்குள் இருக்கும். ஆகையால் கிறிஸ்து பிறப்பு விழாவையொட்டி நமது எதிர்பார்ப்புகள் பொய்த்து போகாத வண்ணம் நம்பிக்கையுடைய மக்களாக வாழ வேண்டும், நம்பிக்கையுடைய மக்களாக திகழ்ந்திருக்க வேண்டும் என்பது தான் இன்றைய வார்த்தைகளிலே இறைவன் விரும்புகிற செயல். அன்புள்ளம் கொண்டவர்களை, நமக்கு எதிர்பார்ப்புகள் இருப்பது போல நம்மோடு வாழும் சக மனிதர்களுக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் கருவிகளாக கடவுள் நம்மை அமைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார் என்ற உணர்வுதலையும் இத்திருவருகை காலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அடுத்தவரின் நியாயமான அவசிய தேவைகளை கண்டுகொள்ளாத நம் பார்வைகள் களையப்பட இயேசுவின் தொடுதல் வேண்டும். இன்னைக்கு பார்த்தும் பார்க்காம, கண்ணிருந்தும் குருடர்களாகவும், காதிருந்தும் செவிடர்களாகவும், மனமிருந்தும் மன்னிக்க மறந்தவர்களாக வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் பிற தேவைகளை கண்டும் காணாமல் சென்றால் நிச்சயமாக நாம் பார்வையற்றவர்கள். எனவே நமது பார்வை களையப்பட வேண்டும். அப்படி களையப்படுகிற பொழுதுதான் நம்பிக்கையின் முதுகெலும்பு நம்மில் நிலைத்திருக்கும். அன்புள்ளம் கொண்டவர்களை, ஆம், அப்படி அவரிடமிருந்து ஒளி நிறைந்த பார்வையை நாம் பெற்றுக்கொள்ளாதவரை
கிறிஸ்து பிறப்பு விழா கூட இருளில் தான் நாம் கொண்டாட முடியும். லூக்கா 8:48 சொல்லுவது போல, மகளே உமது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது, அமைதியுடன் போய் என்று ஆண்டவர் அந்த பெரும்பாடுபட்ட பெண்ணை பார்த்து கூறியது போல, இன்று நம்பிக்கையுடன் போங்கள். உங்கள் நம்பிக்கை என்ற முதுகெலும்பு உங்களுக்கு வாழ்வு தருகிறது. வாழ்க்கையிலே இறை நம்பிக்கை தான் நிச்சயமாக வழிகாட்டுகிறது. அந்த இறை நம்பிக்கை என்ற முதுகெலும்போடு உங்கள் வாழ்க்கையை சிக்கன பிடித்து ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். ஆசீர்வாத நிச்சயம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எத்தனையோ தருணங்கள் இறை நம்பிக்கையை விட்டு பிறர் நம்பிக்கையும் நாடாமல், எங்கள் மீது நம்பிக்கையை நாடாமல் நாங்கள் தவறி ஓடி இருக்கிறோம். ஆண்டவரை, இதோ பிறக்க இருக்கிற உமது அன்பின் பிறப்பு எங்களுக்கு உம்மீது ஆழமான நம்பிக்கை வைத்து ஒவ்வொன்றிலும் வெற்றிவாகை நீ சூடி தருவீர் என்ற நம்பிக்கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.